ஹாய் காய்ஸ், இன்றைக்கி செம்ம சூப்பராக ஸ்வீட்டாக டேஸ்ட்டாக ஒரு பாசிப்பருப்பு பாயசம் தான் எப்படி வைக்கிறேன்னு பார்க்க போகிறோம். ஓய் பொண்டாட்டி, இந்த ஸ்பெஷல் ஸ்வீட் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குது சொல்லு. கிச்சனில் என்ன பண்ணுறேன்னு கேட்டு உசுரை வாங்கிட்டே இருந்தல, இதை தான் பண்ணிட்டு இருந்தேன். டேஸ்ட் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது. எப்படா செஞ்ச? இந்த பாயசம் செய்கிறது ரொம்பவுமே ஈஸி, அதே சமயத்தில் டேஸ்ட்டு சும்மா டக்கராக இருக்கும். வாங்க அது எப்படி செய்யணும்னு பார்த்துடுவோம். கடாயில் ஒரு 150 கிராம் சேர்த்துருக்கேன் நான். நீங்கள் ஆளுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ வேணுமோ பாசிப்பருப்பை சேர்த்துக்கோங்க. லைட்டாக பொன்னிறமானதுமே அதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிடுங்க. இதை வறுத்தக்கப்புறம் தான் வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணுறப்ப அதில் சின்ன சின்ன டஸ்ட்டு எதாவது இருந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் ஆகிடும். இந்த பாசிப்பருப்பை அப்படியே ஒரு குக்கருக்கு மாற்றிட்டு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 4 ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். புதுசாக வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட டிப்ஸும் அவங்களுக்கு ஆரோக்கியமான ஃபுட்டும் ஸ்வீட்ஸு ஸ்நாக்ஸு சம்மந்தப்பட்ட எல்லாமே போட்டிருக்கோம். அதையும் செக் பண்ணி வீடியோ பார்த்துருங்க. பாசிப்பருப்பு இந்த அளவுக்கு நல்லா குழஞ்சிருக்கணும். அப்போ தான் பாயசம் வைக்கிறதுக்கு செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். அடிக்கனமான பாத்திரத்தில் ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்து அது கூடவே 1 கப்பு ஜவ்வரிசி சேர்த்துருக்கேன். அது கூடவே உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி வெல்லம், நாட்டு சக்கரை, வெள்ளை சக்கரை எது இருக்கோ சேர்த்துக்கோங்க. என்கிட்ட வெல்லமும் நாட்டு சக்கரை இருக்கோ அதனால் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. வெல்லம் இருந்ததுன்னா அதை நல்லா கரைச்சி விட்ருங்க. நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பையும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அடுப்பை மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். அப்போ தான் அது நல்லா கரெக்டான கண்டிஷனில் கொதித்து வரும். நல்லா கொதித்து இந்த பதம் வரும்போது ஒரு 4-5 ஸ்பூன் நெய் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. பாயாசத்தில் நெய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கும்போது வீடே மணக்குங்க. நெய் ஊற்றினதுக்கப்புறம் மேக்ஸிமம் ஒரு 3 நிமிஷம் கொதிச்சா போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. தாளிப்பு பாத்திரத்தில் ஒரு 1.5 கண்டி நெய் ஊற்றிட்டு உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ, முந்திரி, பாதாம், கடலப்பருப்புனாலும் கூட சேர்த்துக்கோங்க. அதெல்லாம் நெய்யில் வறுத்து அதை அப்படியே பாயசத்தில் இறக்கிடுங்க. அவ்வளோதாங்க, பாசிப்பருப்பு பால் பாயாசம் ரெடி. இதை ஒரு முறை செஞ்சு குடிச்சு பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் இந்த டேஸ்ட்டுக்கு அடிமையாயிருவீங்க. வெள்ளிக்கிழமை சாம்பார் வைக்கும் போதெல்லாம் இந்த பாயசம் வச்சுருவோம். அப்போ தான் அன்றைக்கி நாளே திருப்திகரமாக இருக்கும். வீடியோ சேவ் பண்ணிவிட்டு மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. வீடியோக்கு லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.